சந்தோஷம் என்பது தானாக ஓடி வராது, நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சந்தோஷம் என்பது மற்றவர் உங்களுக்கு கொடுப்பதில்லை, நீங்கள் உங்களுக்காகவே கொடுத்து கொள்வது. சந்தோஷம் என்பது சந்தோஷம் உங்கள் உள்ளிருந்து வர வேண்டும், வெளியிலிருந்து உங்களுக்கு வராது. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சி என்பது நாம் விரும்பி தேர்ந்தெடுக்கும் ஒரு விஷயம். அது தானாக ஓடி வராது. வந்ததை தக்க வைத்து கொள்ளும் தகுதி உங்களுக்கு இயற்கையாகவே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். வணக்கம், நான் உங்கள் BKK லைவ் டிசைன் வித் BKK. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன் வித் BKK. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய டாபிக் என்ன அப்படின்னா, நாம் எப்போவுமே உட்காந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும்னா இது நடக்குமா நடக்காத ஒரு சகுனம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். பிரபஞ்சமும் நிறைய சகுனம் அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. அந்த அனுப்பி கொண்டிருக்கிற சகுனத்தை புரிந்து கொள்ளும் திறமை நமக்கு வேண்டும். ரெண்டாவது, அதை நம்பணும். நான் சொன்னேன் இல்லையா, நான் நம்ம காளிமா நான் எம்ப்ராய்டரி பண்ணேன். ஒரு மாதம் ஆச்சு எனக்கு அதை முடிக்கிறதுக்கு. அப்படி பண்ணி முடித்த உடனே ஒரு 15 நாளுக்குள்ளேயே எனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் மாதிரி அந்த காளி கிடச்சி. அதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை சாதாரணமாக தேடாமல் எதேச்சியாக நடந்துடும். உங்களுக்கு தேவையானது அதை எப்படி கேட்குறது அப்படின்னு பார்ப்போமா. முதல்ல என்ன அப்படின்னா, என்ன வேணுமோ அதை தெளிவாக நீங்கள் கேட்க வேண்டும். என்ன வேணுங்கிறத மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். யூனிவர்ஸ் இது ஓகேயா இல்லையா, நடக்குமா அப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்க வேண்டியது, பிரபஞ்சம் எனக்கு இது சரியானதா, ஒரு சமிஞ்சை காட்டுங்கள் அப்படின்னா கிளியராக 3-4 வார்த்தைக்குள்ளே மனசுல நினச்சிக்கணும். பிரபஞ்சத்தை அப்படி மூச்சு வாங்கி அந்த மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, 4 நொடி எடுத்து 6 நொடி நிறுத்தி 4 நொடி ஒரு 5-6 தான் இதை பண்ணிவிட்டு பிரபஞ்சத்தை கண்ணை மூடி நினச்சி, எனக்கு ஒரு சமிஞ்சை வேண்டும், இது எனக்கு நடக்குமா, நடந்து விட்டதா, எனக்கு சரியானதா அப்படின்னு கேட்டாலே போகிறோம். இந்த விஷயம் நான் செய்கிறேன், இது எனக்கு சரியானதா அப்படின்னு கேட்டாலே போகிறோம். அது உடனே உங்களுக்கு சமிஞ்சை அனுப்பும். சமிஞ்சையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது சாதாரணமான விஷயங்கள், டூ காமன் அந்த மாதிரி சாதாரணமான விஷயங்களை தேர்ந்தெடுக்காதீங்க. சமிஞ்சை திரும்ப 11 55 55 3 5 3 8 3 2 4 2 3 3 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். அது வகை இருக்கலாம். ஒரு 11 வந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்பர் உங்களுக்கு அது ஒரு சமிங்கை. இன்னொன்று என்னென்னா, ஒரு பறவை, மயில், ஆந்தை, அப்புறம் கிளி சத்தம், குயில் கூவுவது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ரிப்ளை மாதிரி வரும். அதையும் கவனிங்க. அடுத்தது என்னென்னா, ஒரு பாட்டு டக்குன்னு வரும். நம்ம கேட்டதுக்கு பதில் அந்த பாட்டில் இருக்கும். நம்ம கேட்டதுக்கு வெற்றி மீது வெற்றி உன்னை சேரும் அப்படின்னு ஒரு பாட்டு வந்துன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த பாட்டு உங்களுக்காக தான். அதை நீங்கள் நம்பணும். அடுத்தது என்னென்னா, எல்லோ கலர் ஃபெதர், ஒயிட் கலர் ஃபெதர், அதாவது ஃபெதர்னால் என்ன, சிறகு அது வரணும். அப்புறம் அந்த என்னாகும்னா, அது வந்த விதம் இருக்குல்ல, அது வந்த விதம் ஸ்பெஷலாக இருக்கும். அது உங்களுக்காக மாத்திரமே கொடுக்கப்பட்ட சமிஞ்சை என்று நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் ஒரு சமிஞ்சை பார்த்து விட்டீர்கள் என்றால் மிக அருமை. சில நேரம் சமிஞ்சை நமக்கு உடனடியாக தோணாது, பயப்படாதீங்க. பிரபஞ்சம் எப்போதுமே பதில் சொல்லி கொண்டு தான் இருக்கும். பதில் சொல்லாது ஒரு நாளும் இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் பதில் வரும். அது என்ன பண்ணணும், திரும்பி நீங்கள் உங்கள் வேண்டுதலை சரியான அலைவரிசையோடு வார்த்தைகளோடு திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பதில் வந்து சேரும். அது எனக்கு பல முறை, ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் மை லைஃப் அது எனக்கு நடந்திருக்கு. நான் தான் சொன்னேனே, நான் 5 வயசு குழந்தையாக இருக்கும்போது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள், எங்கள் அம்மா ஸ்கூல் டீச்சர் தான்,
மத்தியானம் படுத்துக்கும் நடு மத்தியானத்தில் ஒரு 2:30 வரை இருக்கும் தூங்கி எழுந்து அப்படியே சுற்றி வந்திருக்கேன். எங்கள் பாட்டி கேட்டாங்க, என்னடா கண்ணா அப்படி. அப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன், ஏர் கண்டிஷன் ப்ளூ கார் அப்படி. எங்கள் அப்பா வாங்கின முதல் கார் பிளிமத் ப்ளூ கலர் ஏர் கண்டிஷன் கார். இதெல்லாம் வந்து சமிஞை. நமக்கு கனவு வரும், கனவுகள் சிலது வரும், சிலது கனவுலேயே வந்துடும், சிலது வந்து நினைவில் வரும். புரிஞ்சுதா? நாம் அதை பற்றி நினைக்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் தரும். ஒன்று மாத்திரம் நீங்கள் நம்புங்கள், காலதாமதம் மறுப்பதில்லை. காலதாமதம் இஸ் அ டிவைன் டைமிங். இறையால் கொடுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இது நடந்துவிடும். அதுதான் காலதாமதத்துக்காக நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் கேட்டதில் பிடிவாதமாக கன்சிஸ்டன்ட் பெர்சிஸ்டன்ட் தொடர்ந்து பிடிவாதமாக நீங்கள் அந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக நீங்கள் அடைந்து விடுவீர்கள். இந்த சமிஞை, இந்த சயின்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னா, இந்த சமிஞை எல்லாம் எப்படி வருதுன்னா, அனிமல்கள் அதாவது மிருகங்கள் மூலமாக ஒரு பசு வந்து உங்கள் வீட்டு வாசலில் கத்தலாம். அப்புறம் வந்து நட்சத்திரங்கள் நைட்டில் பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு நட்சத்திரம் நம்ம அதே மேலே பார்ப்போம், நட்சத்திரம் மின்னும் அது. அப்புறம் வந்து பறவைகள், யாராவது பேசுகிற கான்வர்சேஷன் நமக்கு சம்மந்தப்பட்ட கான்வர்சேஷனாக, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயம் மாத்திரம் நிச்சயம், அதில் என்ன ஒரு விஷயம் நிச்சயம் அப்படின்னா, உங்களுக்கு பதில் வரும். இன்னொன்று, நம்ம இப்படி இந்த யூடியூப் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பதில் வரும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது அப்படின்னு, தேடி வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும். அதனால் என்ன பண்ணோன்னா, எப்போவுமே கவனமாக பார்த்துக்கணும். டக்குன்னு தான் வரும், எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களுடைய சமிஞை பிரபஞ்சம் கொடுத்துவிடும். ஆனால் கொடுக்காமல் இருக்கவே இருக்க. நீங்கள் கேட்கணும், மனதார நம்பி நீங்கள் கேட்கும்போது அது தானாக உங்களை நோக்கி வந்துவிடும். சத்தமாக உறக்க அல்லது எழுதி அடுத்த 48 மணி நேரத்திற்குள், பிரபஞ்சமே எனக்கு நீ ஒரு சமிஞை காட்ட வேண்டும், நான் செய்வது சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறேனா என்று. நீ சத்தமாக அப்படி பேசும்போது, நீ எழுதும்போது, திருத்தமாக நீ எழுதும்போது அது என்ன பண்ண, அது எழுதுறது 11 முறை எழுதணும். 11 முறை நீங்கள் எழுதும்போது நீங்கள் ரெடி, பிரபஞ்சம் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளும் தகுதி பெற்றவர்களாகி விடுவீர்கள். ஏன்னா அதையே இன்சிஸ்ட் பண்ணி அதையே பற்றி நீங்கள் நினச்சி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு தகுதி உள்ளது என்று பிரபஞ்சம் முடிவெடுத்து உங்களுக்கு பதில் சொல்லும். அப்படி நீங்கள் கிடைக்கும் சமிஞையை 100% நம்புங்கள். அதை வைத்து தைரியமாக முன்னோக்கி உங்கள் என்ன பிளானோ என்ன விஷயமோ அதை முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள். அதை நீங்கள் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை நடக்காது. இந்த பாஸ் மெதுவாக செய்கிறது, அதை மறந்துடுறது, வேறு மாதிரி நடந்துக்கிறது, அதை இக்னோர், அதாவது அதை மறுத்து இது கிடக்குது அப்படின்னு சொல்லி விடுறது, இதெல்லாம் வந்து ஒரு விதமான டிவைன் அலைன்மெண்ட் கொடுக்காது. அதாவது தெய்வீக ஒத்திசைவு வராமல் போய்விடும். எனவே நம்புங்கள், பிரபஞ்சம் கொடுக்கும் அத்தனை சமயம். இனி ஒரு அழகான செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.